வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். குடமிளகா ஒன்று பெருசாக ஒன்று வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு வெங்காயமும் இதே மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து மசாலா அரைக்க தேவையான பொருட்கள். 2 டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், வரமல்லி, ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 மிளகா வத்தல் சின்னது, ஒரு 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளெல்லாம் வெறும் கடாயில் வறுத்துட்டு வந்துடுவோம். வறுத்த மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகத்தையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். இதை மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். ஆயில் சேர்த்துக்கிறேன், சீரகம், சீரகம் பொரியவும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவுக்கு உப்பு தேவையான அளவு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மசாலா வடை போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கிடுவோம். மூடியை திறந்து பார்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கிடுவோம். விட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவே இப்போ சேர்த்துக்கிடுவோம். இதுலேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். சிம்லேயே இருக்கட்டும்.
மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் மேலே மிதந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்குருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா கஸ்தூரி மேத்தியை தூவி இறக்கிடுவோம். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.